யார் இணைஞ்சா என்ன இளையனா என்னன்னு நம்ம முதலமைச்சர் அடுத்த கட்ட பணியை ஆரம்பிச்சிட்டாரு. கோவையில் நடந்த பாக முகவர்கள் மாநாட்டில் பேசின நம்ம முதலமைச்சர் 200% திமுகவோட வெற்றி உறுதியாயிருக்குன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. மக்கள் தான் மன்னர்கள், கடைசி நிமிஷம் வரைக்கும் மக்களை சந்திக்கணும், அவங்க கிட்ட எப்படி வாக்கு கேட்கணும், குழந்தைங்க மாதிரி அவங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறாரு நம்ம சிஎம். ஒரு சின்ன கிளாஸே நடத்திட்டாருன்னா பாருங்களேன். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு செட் பண்ணி வைக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாலே போதும், நான் சொன்ன நம்பர் வந்துடும். 200 தொகுதிகள் லட்சியம். 200 தொகுதிகளுக்கு கூடுதலாக வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளவு டார்கெட்? 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டால ஈஸியா, ரொம்ப சுலபமா 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடலாம். வீடு வீடாக போய் பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். ஏன்னா என்றைக்கு மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள், நாமெல்லாம் அவருடைய சேவகர்கள். மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அவருடைய இன்ப துன்பங்கள்ல கூடவே நிக்கிறதுனாலதான் தேர்தல் அவங்களும் நம்ம கூட நிக்கிறாங்க. 75 ஆண்டு கால திமுக வலிமையாக இருப்பதோட ரகசியம் இதுதான். வளர்ச்சினாலே பிடிக்காத தமிழ்நாட்டுக்கு அநியாயம் செய்யற பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகின்னு முதலமைச்சர் திரும்பவும் சாடி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மைண்ட் வாஷ்னு நினைச்சு வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்காருன்னு கலாய்ச்சிருக்காரு நம்ம சிஎம். பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா புகழ்பாட ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த அம்மையார் ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, அம்மையார் ஜெயலலிதா விட்ட சவால் உங்களுக்கு மறந்து போச்சா? இல்ல இந்தியாவிலே அதிமுக அரசாங்கம் தான் ஊழல் அதிகமா நடக்க அரசாங்கம்னு உங்களுடைய நம்பர் 2 அமித்ஷா பேசினார, அதை மறந்துட்டீங்களா? நீங்க மறந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் மறக்கல. ரிசர்வ் பேங்க்ல தமிழ்நாடு அக்கவுண்ட் இருந்த 1079 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு பிடித்து செஞ்சது சரியா? தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்துக்கு 16,290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்கினது நிபந்தனை விதிச்சு கூடுதல் சுமை ஏற்றுவது சரியா? இதையெல்லாம் செயற்கையான நிதி இருக்கு சொல்லாம வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டு மாபெரும் துரோகியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். நம்ம சிஎம் ஓட நோட்ஸை உடன்பிறப்புகள் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு பொறுத்து பார்க்கலாம்.